கம்பு பன்னீர் ரொட்டி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. கம்பு பன்னீர் ரொட்டி செய்ய தேவையான பொருட்கள்: கம்பு மாவு 1 கப், ரவை 1½ டேபிள் ஸ்பூன், பன்னீர் 50 கிராம், சீஸ் 1 கியூப், சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைப்படும் அளவு, ஆரிகானோ விரும்பும் அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சிறிதளவு. கம்பு பன்னீர் ரொட்டி அப்படின்னு சொன்னேன். இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்க இல்லையா? இதுக்கு வந்து கம்பு பன்னீர் சீஸ் ரொட்டின்னு சொல்லலாம், இல்லை கம்பு சீஸ் ரொட்டின்னு சொல்லலாம், இல்லை கம்பு பீட்சா ரொட்டின்னு சொல்லலாம். உங்களோட விருப்பம் தாங்க. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுக்கணும் குழந்தைங்களுக்கு. வெறும் கம்பு மாவில் நம்ம வந்து செஞ்சால் யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் அவ்வளோவா விரும்புறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, பெரியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்புனா ரொம்ப நல்லது, இந்த வெயில் காலத்துக்கு வந்து நம்ம குளிர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக சாப்பிட்றோம். இப்போ அவங்களும் விரும்புகிற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த பன்னீர் வந்து துருவி வச்சிருக்கேன். இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இதோட சீஸ் துருவி வச்சிருக்கேன். சீஸ் போட்டு கொடுத்தா எது கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க குழந்தைங்க. இப்போ இதோட வந்து கம்பு மாவு சேர்த்துக்கிறேன். நான் சொல்லியிருக்கிற அளவு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு அழாக்கு கம்பு மாவுக்கு 1/4 அழாக்கு இல்லைன்னா 1½ டேபிள் ஸ்பூனாவது ரவை வேணும். இப்போ இந்த ரவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து சிறுதானியத்துக்கெல்லாம் அதிகம் உப்பு பிடிக்காதுங்க. அதனால ரொம்ப குறைவாக போட்டுக்கோங்க. சீஸ் எல்லாம் வேற போட்டிருக்கோம். ரொம்ப குறைச்சி போட்டால் போதும். எப்போதும் போல் சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு பீஸா ஃப்ளேவர் மாதிரி கொடுக்கறதுக்காக. இதில் வந்து ஆரிகானோ இல்லைன்னா மிக்சட் ஹர்ப்ஸ் எது வேணால் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து முதல்ல மிக்ஸ் பண்ணணும். இதுலேயே வந்து மாய்ஸ்சர் இருக்கிறதுனால ரொம்ப குறைவாக தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும். இதை வந்து நம்ம 2 விதமாக பண்ணலாங்க. ஒன்று வந்து தோசைக்கல்ல சூடு பண்ணாமல் நேரடியாகவே தட்டுவோம். நேரடியாகவே மெல்லிசாக தட்டிட்டு மூடி வச்சுட்டு சுடுவோம். இப்போ நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து தட்டலாம். இந்த வாழையில் கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு இதில் தட்டிடலாம். அதில் ஒரே ஒரு தொலை போட்டுட்டு இதை அப்சைட் டவுன் அப்படியே திருப்பி இதில் போட போகிறோம். இப்போ இது வந்து நான் குழந்தைங்களுக்காகன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்னதாக தட்டியிருக்கேன். உங்களோட விருப்பங்க, பெரிய இலை இருந்தால் கொஞ்சம் மீடியமாக தட்டிக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டு இந்த தோசைக்கல் சூடாகிடுச்சு, இதில் அப்படியே திருப்பி போடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சிறுதானியத்துக்கெல்லாம் அதிகம் எண்ணெய் பிடிக்காது. இதை மூடியால் மூடிட்டு சுடணும். கீழ்பாகம் வெந்த பிறகு திருப்பி போடலாம். கீழ்பாகம் வெந்துச்சான்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்கலாங்க. நல்லா வெந்தால் தான் திருப்ப வரும். வேண்டாம், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது ரெடி ஆகிறதுக்குள்ளார இன்னொன்று தட்டிக்கலாங்க. கம்பு பன்னீர் சீஸ் ரொட்டி, அதாவது கம்பு பன்னீர் ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் சீஸ் வச்சிருக்கேன். இது நல்லா சூடாக இருக்கிறப்பயே கொஞ்சம் சீஸை மேலே வச்சா அது கொஞ்சம் மெல்ட் ஆகும். சும்மா இது வந்து டிஸ்பிளேக்காக வைக்கிறேன், உங்களுடைய விருப்பம்.